பாரத் ஃபைபர் பிராட்பேண்ட் இன்ஸ்டலேஷன் அண்ட் ONU கான்ஃபிகரேஷன் வீடியோ பண்ணுறதா சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஃபுல் செட்டப் பார்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இனி வாங்க இனி வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா யூசர் ஐடி பாஸ்வேர்டு தருவாங்க. அதே டைமில் உங்களுக்கு ஒரு சில ஐபி அட்ரஸ் தருவாங்க. நெக்ஸ்ட் வந்து சிப் அக்கௌண்ட், லாகின் ஐடி, பாஸ்வேர்டு எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தந்துடுவாங்க. இவ்வளோ நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா கேபிள் ஸ்ப்ளைசிங் பண்ண வேண்டியது இருக்கும். கேபிள் ஸ்ப்ளைசிங் நீங்களும் பண்ணிக்கலாம், அவங்களும் பண்ணி தந்துடுவாங்க. நீங்கள் பண்ணணுன்னா உங்களுக்கு ஸ்ப்ளைசிங் மிஷின் தேவைப்படும். மிஷினோட ப்ரைஸ் உங்களுக்கு ₹1,00,000 வரதுனால அவங்க பண்ணுறது தான் பெட்டர். உங்களுக்கு ஸ்ப்ளைசிங் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க, நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஸ்ப்ளைசிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து 2 ஃபைபர் ஆப்டிக்கல் அவுட்புட் எடுத்துருக்கிறேன். எதுக்குன்னா, ஒன்று என்னுடைய ரயில்வே இன்டர்நெட்டுக்காக, இன்னொன்று பாரத் ஃபைபருக்காக. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு தரமான ஜிபான் ONU எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறமா இதோட பேக் சைடில் உங்களுக்கு ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளை மாட்டுறதுக்கு ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க. கேப்பை ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்படி ரிமூவ் பண்ணணுங்கிறத பார்த்துக்கோங்க. ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளாக மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறம் கீழே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த மோடம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதுக்கு முந்தைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மாடல் நம்பர் எல்லாமே ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். லாக்கை மாட்டினதுக்கு அப்புறமா பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. பவர் அடாப்டரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா RJ45 கேபிளாக ஏதாவது ஒரு லேண்ட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு எண்டை உங்கள் பிசி இல்லைனா லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா இனி மோடம் கான்ஃபிகரேஷன் மட்டும்தான். மோடம் கான்ஃபிகரேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புரியாமல் போயிடும். இனி உங்களுக்கு ONU கான்ஃபிகரேஷன் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் தான். ரன் போய்க்கோங்க. ரன் போனதுக்கப்புறமா http:// இந்த ஐபி அட்ரஸை என்ட்ரி பண்ணிக்கோங்க. 192.168.100.1. இது ஹுவாவை ONUவோட டிஃபால்ட் ஐபி அட்ரஸ். இதுக்குள்ளாடி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். காமிக்கிறேன். இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறமா யூசர் நேம் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ரூட் வந்து கொடுத்துருப்பாங்க. பாஸ்வேர்டு அட்மின் இருக்கும். இவ்வளோ என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் லாகின் ஆனதுமே டேஷ்போர்டுக்குள்ளாடி போயிடும். அதில் டாப்பில் உங்களுக்கு வந்து வேன் சொல்லிட்டு ஒரு டேப் கொடுத்துருப்பாங்க தனியாக. இந்த டேப்புக்குள்ளாடி போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் கவனமாக பாருங்கள், நியூ சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம டைல் பண்ண போகிறோம். டைல் வந்து PPP-oe மூலிமா தான் டைல் பண்ணிக்க போகிறோம். மோடு பார்த்தீங்கன்னா PPP-oeனா ஒன்றும் கிடையாது, 0.2 ஓவர் ஈத்தர்நெட். இதை சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைபர் ப்ராட்பேண்டில் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சதுமே உங்களுக்கு வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து தரக்கூடிய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் லேண்ட்லைன் நம்பர், அப்புறம் _SCD Bsnl.in சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் வரும். பாஸ்வேர்டு உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா நேட் டைப் வந்து உங்களுக்கு ஃபுல்கான் நேட்டில் எனேபிள் பண்ணிக்கோங்க. டைலிங் மெத்தட் ஆட்டோமேட்டிக்கலாக இருக்கட்டும். மேனுவல்லாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் மேனுவலாக டைல் பண்ணுறது உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலில் கொடுத்ததுக்கப்புறமா அப்ளை கொடுத்துக்கோங்க. இவ்வளோ பண்ணதுமே உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஆயிரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோன் கனெக்ஷன் தேவைப்படும். அதாவது டெலிஃபோனை கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் கான்ஃபிகரேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். வாய்ஸ் கான்ஃபிகரேஷனும் ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறீங்கன்னா, சேம் தான். டாப்பில் இருக்கக்கூடிய நியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே ஒரு பேஜ் இதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு மோட் IPOயில் இருக்கட்டும். சர்வீஸ் டைப் உங்களுக்கு வாய்ப் செலக்ட் பண்ணிக்கோங்க. வாய்ப் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு DHCP, ஸ்டாட்டிக், PPP-oeன்னு சொல்லிட்டு இருக்கும். நமக்கு வந்து ஸ்டாட்டிக் IP உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரேடியோ பட்டனை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணதுக்கப்புறமா செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நிறைய IP கொடுத்துருப்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் டைமில் உங்களுடைய IP அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், அப்புறம் டிஃபால்ட் கேட்வே, இதெல்லாமே நீங்கள் வந்து அந்த ஐபியை பார்த்ததுமே என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் பிரைமரி DNS, செகண்டரி DNS இதுவும் உங்களுக்கு வந்து தந்திருப்பாங்க. நீங்கள் வேணால் கூகுளோட DNSம் பயன்படுத்திக்கலாம். இதில் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அப்ளை கொடுத்ததுக்கப்புறமா 2 கனெக்ஷன் நேமும் இங்கே ஸ்டோர் ஆயிரும். பேக்ரவுண்டில் டைலிங் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டே இருக்கும். இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆனதுக்கப்புறமா கீழே ஐக்கான் சேஞ்ச் ஆகும். இன்டர்நெட் கனெக்டட் சொல்லிட்டு வரும். இப்போ வராது, ஏன்னா நான் வந்து தவறான யூசர் ஐடி என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அலர்ட் இருக்கும். கனெக்ட் ஆனதுக்கப்புறமா இந்த அலர்ட் மாறிடும். லாஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 2 கனெக்ஷன் நேம் இருக்கும். ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து வாய்ப் டயல் பண்ணுறதுக்கு.
இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். இதுக்கப்புறமா சிப் அக்கௌண்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதுதான் இனி பார்த்துக்க போகிறோம். சிப் அக்கௌண்ட் கூட கன்ஃபிகர் பண்ணுறதுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வாய்ஸுங்கிற ஒரு டேப் உங்களுக்கு வந்து டாப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த டேபுக்குள்ளாடி நீங்கள் வந்து போக வேண்டியது இருக்கும். வாய்ஸ் டேபுக்குள்ளாடி வந்ததுக்கப்புறமா பிஎஸ்என்எலோட வாய்ப் சர்வர் பார்த்தீங்கன்னா tn.fttH voip.bsnl.in இதுதான் பிஎஸ்என்எலோட வாய்ப் சர்வர். இந்த சர்வர் அட்ரஸை நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுடைய வாய்ப் யூசர் நேம் வந்து என்ட்ரி பண்ண வேண்டியது இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த பேஜில் தெரியும். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேசிக் யூசர் பேராமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே நியூன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது இங்கே யூஆர்ஐ கேட்கும். யூஆர்ஐ அப்படியே இருக்கட்டும், பிளாங்காக இருக்கட்டும். ரெஜிஸ்ட்ரேஷன் யூசர் நேம் வந்து உங்களுடைய லேண்ட்லைன் நம்பர், அதாவது ப்ளஸ் கண்ட்ரி கோடோட, உதாரணத்துக்கு 914600 அந்த நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. தென் வந்து கீழே ஆதென்டிகேஷன் யூசர் நேம்லேயும் அதே நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டும் அதே நம்பர் தான். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை கொடுத்துக்கோங்க. கான்ஃபிகரேஷன் எல்லாமே அவ்வளோதான். எல்லாமே நீங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் தேவைப்பட்டால் அதுவும் கான்ஃபிகர் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கிறேன். சரியா? ஒய்ஃபைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா டாப்பில் உங்களுக்கு WLAN சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். அந்த டேப்புக்குள்ளாடி போய்க்கோங்க. கிளிக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டேப்புக்குள்ளாடி போனதுக்கப்புறமா டாப்பில் நியூங்கிற பட்டன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒய்ஃபை என்ன நேமில் வேணுமோ அந்த நேமை என்ட்ரி பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நான் டெஸ்ட் ரூம் கொடுக்குறேன். டெஸ்ட் ரூம் கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து SSID க்ரியேட் ஆகிரும். ஒன்ஸ் SSID ஜென்ரேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை கான்ஃபிகர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்ரெடி நம்ம டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு SSID க்ரியேட் பண்ணோம். அதை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒய்ஃபைக்கு பாஸ்வேர்டு வேணும்னா ஓப்பனில் இருந்து மோடை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. WPA2 சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா ஒய்ஃபை எனேபிள் ஆகிரும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இப்போ பாஸ்வேர்டு வேண்டாம்னா ஆதென்டிகேஷன் மோடு ஓப்பனில் வச்சுக்கோங்க. ஓப்பனில் வச்சு அப்ளை கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் கான்ஃபிகரேஷன். இப்போ இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. டாஸ்பாரில் இருக்கக்கூடிய ஐக்கானை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு பிங் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பிங் google.com ரிப்ளை வருதான்னு பார்த்துப்போம். ரிப்ளை வருது. ஸோ ONE சக்ஸஸ்ஃபுல்லாக இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இனி உங்களுக்கு வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் வந்து பண்ணுறது எப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இப்போ இந்த ONE பாருங்கள், டெலிஃபோன் கிட்ட LED உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா வாய்ஸ் சர்வர் கூட டயல் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கப்புறம் பின் சைடு, மோடத்தோட பின் சைடு உங்களுக்கு வந்து டெலிஃபோன் லைன் கொடுத்துருக்காங்க, போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டில் உங்கள் டெலிஃபோனை கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிங் ஆகும். அதாவது இந்த உங்களுக்கு LED வந்தாலே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிடுன்னு சொல்லி தான் அர்த்தம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்திக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண விரும்புறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு தெரியப்படுத்திக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங். சந்திக்கலாம் நண்பா.